அடுத்த உத்தரவு இருக்குது கும்பகோணம், தைரியமாக இருக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரக நிலைகளால் உனக்கு வருமானத்தில் மனச்சரிவும் வேதனையும் நடக்கும். நண்பர்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நடத்தக்கூடிய தொழிலில் சில மனக்குறைகள். சரிண்ணா, இதில் எதிர்பார்க்காம வலது பக்கம் வயிற்றுல ஒரு உள்ளுக்கு வந்து ஒரு விளைச்சல் இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்து தீருமா, அறுவை சிகிச்சை இல்லாமல் மாறுமாங்கிற ஒரு மனக்குறை உன் மனசுக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வா. இல்லை வா வாடா. அது கேன்சர் சம்மந்தமானது அல்ல, சாதாரண விஷயந்தான், குணமாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? திருமணத்துக்கு இப்போதைக்கு கேட்காத, வேலை விஷயம் இந்த வருஷத்தில் உனக்கு நடந்துடும். இந்த ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. பூ பூவாய் பூத்து வரும் பட்டு பூச்சி அக்கா. என்னப்பா வேணும்? பூத்த மலர் செடியில் இருந்தால் அதுக்கு புகழ் உண்டுமா? பூ வந்து செடியிலே இருந்தால் புகழ் உண்டுமாடா? அது ஒன்று சரமாகி கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா மாலையாகி தோரணமாகணும். அப்போ தானே அந்த பூவுக்கு பெருமை. அதனால தான் பாடினேன், பூ பூவாய் பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கான்னு ஒரு பெண்ணை பெற்று வீட்டுக்குள்ளே வச்சு அவள் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. நெஞ்சே உனக்கு உபதேசம் இது. அவளுக்கு என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு பிடிச்சி அவளுக்கும் பிடிச்சி அந்த கல்யாணம் நடக்க வேண்டுமானால் பௌர்ணமிக்கு முதல் நாள் நீ என்னையை வந்து பார்க்க வேண்டும். 90 நாளில் திருமணம் நடக்கும். பொறுமையாயிரு, முடிவெடுக்காத, நிதானமாயிரு, ஆத்திரம் கொள்ளாதே. கால் வந்துட்டு வா. இங்கே வர கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா. உனக்கு மயிலாடுதுறையா வேற ஊரா? அதனால் உன் ஊருக்குள்ளே என் குதிரை போகலை, நின்று. ஊர் எல்லைக்குள்ள அம்மன் கோயில் இருக்கா? அப்படி தாண்டி போன உடனே இன்னொரு கிராமத்துக்கு போகிற எல்லையில் சிவன் கோயில் இருக்கா? அப்போ நீ காலில் வந்துட்டு வா. உனக்காக இப்போ அங்கே போயிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒன்று என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்கா. இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருக்கேடா? நல்ல கண்ணை முடி. அது மட்டும் முடிக்கலையாடா? பக்கத்தில் வா, போய் நல்லா முடிக்கா. என்னையவே நினச்சிக்கா. சொந்த பொண்ணு கிடைக்காடா. இந்த வருஷத்தில் உனக்கு திருமணத்தை நடத்தி தரேன், வெற்றி உண்டு. போய்ட்டு வா. கர்பசாமிக்கு கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம். யார் அங்கே சத்தம் போடுறது? அது ஒரு பக்தி. கும்பகோணம் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். இருங்க இருங்க இருங்க, கட்டிட்டீங்களாங்க? என்னம்மா வேணும்? பிள்ளை கேட்டு வந்தவர்கள் வாங்க. தங்க தோணியிலே யார் இது? புண்ணியவதியே வா. காலில் வந்து கும்பிட்டு வாங்க. அங்கே இருக்க வாரேன். நல்ல நீ காலில் விடலையே, உன் மனத்தை அங்கே கொடுக்கல. போடா. உன் பேர் என்னம்மா? பக்கத்தில் வந்து உட்காரணும், டென்ஷன் பண்ணக்கூடாது. கையை கொண்டாடா தம்பி. உயிரணுக்கள் கவுண்டிங் எவ்வளோடா இருக்கு உனக்கு? முதல்ல எடுத்தது எவ்வளோ இருந்துச்சு?
67 இருந்துச்சு. போதும்னு சொன்னாங்களா? பாதி அளவுக்கு தான் இருக்குன்னு சரிண்ணா. அதனால தான் நான் உன்கிட்ட அப்படி டக்குன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க கொண்டா. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கியா? சாதாரண விஷயந்தான், கரைஞ்சிரும், கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. நீ உட்கார பராசக்தி. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால். சில சமயங்களில் மனம் திறந்து பேச முடியாத பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. புரியுதா? அந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் காரணம். உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க சொல்லி காசியிலிருந்து விசாலாட்சி அம்மை வரம் எனக்கு சொல்லிட்டான். ஏன் காசியிலேருந்து விசாலாட்சி சொல்லணும்? இங்கே இருக்க மீனாட்சி சொல்லக்கூடாதா? பக்கத்தில் இருக்க காமாட்சி சொல்லக்கூடாதா? ஏன் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் சொல்லக்கூடாதா? ஏன் அவங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். அதாவது 3 தலைமுறைக்கு முன்னால் உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற ஒரு தாயார் இறந்தார்கள். அதில் சிசு பாவம்னு சொல்லி ஒரு பாவம் இருக்குது. அந்த பாவ கர்ப்பத்தை தீர்க்கத்தான் காசியிலிருந்து விசாலாட்சி உனக்கு வரம் கொடுத்தா. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். என்ன பிள்ளையாக இருக்கும்? ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். ஏழுமலையான் வெங்கடாஜலபதியுடைய திருநாமத்தை கொண்டவனாக பிறப்பான். வெங்கடாஜலபதியுடைய திருநாமம் எத்தனை இருக்குது தெரியுங்களா? ஹரி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஹரி ஸ்ரீனிவாசன் பேர் வைக்கணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோடு தரிசித்தால் அந்த வரத்தை உனக்கு தந்துடுறேன். அதுக்கு முன்னால் அங்கே புண்ணிய தீர்த்தம் ஆடுறதுக்கு உங்களுக்கு எங்கேயெல்லாம் இடம் இருக்குது? திருநள்ளாறு ஒரு புண்ணிய தீர்த்தம், ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய தீர்த்தம். ஆனால் ராமேஸ்வரம் 200 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வரணும். முதல்ல திருநள்ளாறு தீர்த்தத்தை அடைந்து தரிசனத்தை முடித்து பௌர்ணமி 10ஆம் தேதி என்னை பாருங்கள். அந்த வரத்தை அள்ளி தருகிறேன். கால் ஒன்று வரலாம். முருகா என்று அழைக்க உனக்கு கும்பகோணமாப்பா. கடன்பட்டு வந்தது யார்? கருசாமி வா. புண்ணியமடைவாய் மகளே, இந்தா செல்வமாக இரு. அருள் மணக்கும். காலன்றாயா? அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. ஆஹா, உன் உள்ள அங்கே போகலை. வரலாம். நம்ம குடும்பத்துக்கு யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்க. நான் என் மனத்தில் எனக்கு சில அறிகுறிகள் தெரிஞ்சுது. அதனால தான் என் பிள்ளை எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஓயாமல் புலம்பிக்கிட்டு இருக்கியான், மனத்துக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்கியான். இதான உண்மை? கால் ஒன்று வரலாம். ஆமாம், நீ உட்காரு. வழி கூடாது. இந்த விளக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுப்பா. அதே மாதிரி இந்த செய்வனை கோளாறுகளின் காரணத்தினால் உடலால் மனதால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவும் அவமானமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். புரியுதா? இந்த நிலைகளில் இருந்து மாற்றி மன அடக்கத்தை கொடுத்து உங்கள் கடன்களை தீர்த்து தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. நீ பிடித்தபடியே இரு, நான் சொல்கிறத புரியாத என்ன? கால் வந்துட்டு வாடா. அந்த காலத்து கல்டுகள்கிட்ட பேசி நீங்க முடியாதியா?
எப்படி இப்போ நான் பேசின பூரா இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன். இந்தா அந்த வீட்டை நான் விற்று தாரேன். விற்ற பிறகு உன் மனைவியும் சரியாயிடுவா, உன் குடும்பமும் நல்லாயிரும். அந்த தடையை நான் நீக்குகிறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். ஓ கர்மசாமிக்கு காலை ஒன்று பாப்பா. கும்பகோணமா? ஜெயங்கொண்டாமா? ஜெயங்கொண்டம் ராமநாதபுரம் பக்கத்தில் இல்லையா? 1 2 3 சிதம்பரம் போகிற வழி ஜெயங்கொண்டம். சரியா? கால் ஒன்று வா. தில்லை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்கான் கரிசனமே. தில்லை நடராஜனின் தரிசனமே. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? என்ன அண்ணாச்சி, என்ன தொழில் பார்க்குறீங்க? இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? என்ன செய்யணும்? என்னப்பா வேணும்? என்ன சிக்கலே? கால் வந்துட்டு வாங்க. நீ தான் நான் தான் நீ, உன்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே கைகளுக்கு. இப்போ ஒரே ஒரு விஷயம், அண்ணனுக்கு சோறு விட்டதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு போட நாதி இல்லை, தனியே இருக்கிறார், தனியே தூங்குகிறார், தாகம் தாங்க முடியவில்லை. பொண்டாட்டியே வா, பொண்டாட்டியே வா, வர வைக்கணும். வர வச்சு சேர்த்து விட்டா போதுங்களா? நீங்கள் 2 தனி கொடுத்தனமா இருங்க, மகன் கூட இருக்காதீங்க, ஓடுங்க, நல்லா இருங்க. பருவமென்னும் காற்றிலே கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊருப்பா? ராமேஸ்வரம் பக்கமா? என்ன வேலை உங்கள் ஊர்? மண்டபம். இடம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? இடம் மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது. இடம் மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? மகன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? மகன். தம்பி, உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். இப்போ ஒரு 2 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் உனக்கு அவநம்பிக்கையும் மன வருத்தமான சூழ்நிலைகளும் கடன்களும் தலைக்கு மேலே ஏறி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் காரணம் இல்லாமல் 2 பேரும் அமைதி குறைவாகி வாக்குவாதங்கள் செய்து மன ஒற்றுமையை வேதனைக்குரிய சப்ஜெக்டாக வச்சிருக்கிறேன். இதுக்கு எந்த செய்வனையும் நடக்கவில்லை. இது கிரகங்களால் ஆன விதி. இந்த நேரங்கள் மாறுவதற்கு 28 நாட்கள் இருக்குது. உன் வாழ்க்கை நல்லா ஆயிரும். வேறு என்ன வேணும் உனக்கு? நான் சொல்லுறது வர பொறு 28 நாள் கழித்து வாங்கிக்கலாம். அந்த பணமும் தருவேன், அதுக்குரிய வாய்ப்பையும் தரேன். சரியா? பக்கத்தில் வர சொல்லு, பக்கத்தில் வர சொல்லு. நான் எட்டி வரமாட்டேன். நீண்டா ஏன் சொல்லடா? உன் பேர் இல்லைடா? என்ன பேர்? முத்துரோகித். நல்லாயிரும் போங்க. இந்தாமா அந்த வீட்டை வாங்கி பேணி வாழ்ந்துருக்காங்க. உள்ள மகாலட்சுமி வருவா. சத்தியமாக இருங்க, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு வாப்பா, பையனை பற்றி கேட்க வந்தவன். வேலை விஷயத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? தொழில் வேலை சம்மந்தமாக. வா, முன்னால் வந்து நில்லு. அங்கே நின்று கொள்ளுங்கள். என்னப்பா பையனுக்கு என்ன பண்ணணும்? கண்ணமுடு. வடக்கு இருக்கு தலையில் ஏறி பகுத்தறிவும் தேயுது. காலன்னு சொல்லலாம். பையனுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானா? ஒழுங்காக தூங்க மாட்டானே, டென்ஷன் பண்ணுவானே, வீட்டை விட்டு ஓயாமல் விலகி போய் உன்னை தேவையில்லாமல் யானை பழத்தில் அப்படி எதிப்பானே, இடிக்காதான். கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு கரெக்ட், நல்ல வார்த்தை. இந்தா உன் பையனை குணமாக்கி தரேன், பௌர்ணமிக்கு கூட்டு வாப்பா. சரியா? நல்லா இருக்கு. கால் வந்துட்டு வாடா தம்பி.
சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தானடி. இவனை எப்படி இழுத்து கொண்டு வந்திய கோயிலுக்கு? நீ வரணும்னு சொன்னே இவங்க கூப்பிட்டதுக்காக வந்தியா? இவனுடைய யூடியூப்பில் பார்த்தியா? என்னமெல்லாம் பார்த்த? என்ன வேணும் உனக்கு? காலில் வந்துட்டுவாங்க. பகவானே, இது இப்போ என்ன தான்? விநாயக பெருமாள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் இருக்காரா? வந்து நிற்கிறார். அதான் பார்த்தேன். விநாயகா வேலவா வா. உன் பேர் என்னடா? அஸ்வின் குமார். சரி, என்ன படித்த? சரி, கண்ணமுடி. ஒரு பக்கத்தில் வெளிநாட்டை பற்றி சிந்தனை, இன்னொரு பக்கத்தில் இந்தியாவை பற்றி சிந்தனை. ஆனால் நான் என்னத்துக்கு டிக் அடிச்சிட்டோம்னா டக்குன்னு ஃபாரின் அப்படின்னு அடிச்சிட்டேன். தம்பி பாஸ்போர்ட் எடுத்தியா? அப்போ புறப்படலாமா? காலில் வந்துட்டு வா. நீ மட்டும் போகலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எஸ். ஃபாரின் போகிறது பிரச்சனை இல்லைடா தம்பி. ஒன்றை லவ் பண்ணுறது மாதிரி ஒரு செய்தி வரும். அதில் உன் மனத்தை நீ தடுமாறாமல் பார்த்துக்கணும். வீணாக போய் மாட்டிட்டு முழிக்கக்கூடாடா. என்ன இந்தா கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரனாக இருப்படா. வச்சுக்கா. நல்லா இதோ செப்டம்பருக்குள்ளே உனக்கு விசா வந்துடும். வாங்க பக்கத்தில் வாங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாதே. வர வச்சு தரேன். பணம் கொடுத்துட்டேன், வர வச்சு தரேன். போய்ட்டாங்க. நல்லா இருக்கும். அதைத்தான் வர வச்சு தரேன். உங்கள் கையில் ரூபா கொடுத்துருக்கா? போய்ட்டாங்க. கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. ஏன்னா புதுக்கோட்டை 4 புதுக்கோட்டை இருக்குது. தூத்துக்குடி புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, செக்கானூரணி புதுக்கோட்டை. புரியுதா? ஏய் தம்பி, அவருக்கு ஒரு சீட்டு கொடுறா. இன்னும் 2 கொடு, வச்சுக்கிட்டோம். நல்ல பையன். சும்மா சின்னமில்ல. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், இழந்து போன செல்வத்தையும் பெறணும்னு கேட்டு வந்தது யார்? வாமா வா. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வா முன்னால் வந்து நில்லு. நீதிமன்றம் கோர்ட்டு சொந்தமாக எதுவும் குழப்பவங்க யார்? நீதிமன்றம் கோர்ட்டு சொந்தமாக குழப்பவங்க தன்னை மறந்தார்கள். சரி, கரெக்டு. ஓகே. காலன்ட்டு ஒன்று வருதுறான். கேக்கும் பொன்னை விரும்பும் பூமியிலே வர்றான். அக்கா வா, நேராவது பாரு. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன் குடும்பத்தில் சோதனையும் வேதனையும் ஆரம்பிச்சிடுது. உன்னை வாழ வைக்க தகுதியான தலைவன் அரவணைப்பற்று மனம் நொந்து உனக்கு உதவா நிலைகளை அடைந்து விட்டான். ஆகையினால் இப்போ நிறைய சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்கள் சம்பந்தமான வேதனையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமும் உன் உள்ளத்தில் தோன்றியிருக்கு. கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் இருங்க. இது யாருமா? அப்பா கே அப்படியா? நான் சொல்லலாம் கவனிச்சுக்கிட்டே வா. என்ன வேறு என்னம்மா வேணும்? நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டினா போதும், எல்லாமே சரியாயிடும். அந்த வேலை ஒரு வருத்தம் ஆகும். எனக்கு அதன் மீது கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. வீணாக காத்திருக்காத. கிடைக்கிற வருமானத்தை உனக்கு வழிவகுத்து தரேன், வெட்டியாக்கி தரேன். உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை அதன் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைக்கும். அதில் குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன். இந்த பக்கத்தில் வா. இவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான். இவன் பேராசிரியை ஆவாள். கடன் தீர்ந்தாச்சு. போ வாப்பா. கால் வந்துட்டு வாடா. யாருக்கடா கல்யாணம்? வெட்டிக்கார பேர இருக்கிய கல்யாணம் முடிக்கிறது காத்து விட்டுட்டான். குழந்தை தகுந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா குழந்தை? எங்கே நிற்கான் பையன்? கல்யாணம் முடிச்சு உன் மனைவி எங்க? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. எந்த ஊர் உங்களுக்கு? இன்னொருத்தர் கால் வந்துட்டுவாங்க.
வரலாம். உன் பையனுடைய கழுத்தை பார்த்தேன், சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற நாகம் சுற்றி இருக்கு. அதனால் திருமணம் திருமாங்கல்யம் சொந்தமான தடைகள் ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கும். என் குதிரை நீங்கள்லாம் வந்த உடனே நீதிமன்றத்தெல்லாம் போய் காட்டுது. தம்பி என்ன படிச்சிருக்க? நீதிமன்றத்தெல்லாம் காட்டுது. அதனால் நீதிமன்றத்தில் போய் நின்று உங்கள் ரெக்கார்ட்ஸெல்லாம் பார்த்தேன். அது இவங்க பக்கத்தில் வெற்றியாக நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். யாராலும் எதிர்க்க முடியாது. 9 மாதத்தில் உனக்கு வேலை கிடச்சிரும். வேலை கிடைச்ச பிறகு தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னால் நீ தலையிடனாலும் ஒன்றுமே நடக்காது. அப்படியா? கிரகம் முடிஞ்சு போயிருமோ? கால் வந்துட்டு நீ உட்காருக்கா. அப்படி இருக்கிற இருக்காமா? ஏகப்பட்டவருக்கு கல்யாணம் முடிக்கிற கிரகம் வந்தாச்சு, கல்யாணம் நடக்க மாட்டேங்குன்னு வாரா. அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? வந்திருக்க 1 2 இல்லே, உங்ககிட்டையும் கொஞ்சம் கள்ளத்தனை இருக்கிற. கால் வந்துட்டு வா. நீயா ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சா அது பழகத்தான் செய்யும், நடக்காது. அதனால் அதை கழிச்சு விட்ருவோம். என்ன 9 மாத கால அவகாசத்தில் கிரக நிலைகளை பார்த்து இவனுக்கு வேலையை நிலையாக கொடுத்து வாழ்க்கையை அமைச்சு தந்துருந்தேன். உன் எண்ணத்துக்காக இவனுக்கு சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். இந்த பயப்படாமல் இரு, பணங்கள் வந்து சேரும், எல்லாம் வெற்றியாக நடக்கும். தைரியமாக இரு. செப்டம்பர்லேருந்து கல்யாணத்தை தொடங்குங்கள். சக்தி உண்டு, முக்தி உண்டு. கர்மசாமிக்கு கால் விட்டு வரலாம். மந்த்லி ப்ராப்ளத்தை பற்றி லேடிஸ் டாக்டர்கிட்ட கேட்டிங்களா? என்ன சொன்னாங்க? அதனால் அந்த கழிவு கூட சரியாக முழுமையாகாது. ரொம்ப ஓப்பனாக பேச வேண்டாம். என்ன முழுமையாக கழியாது. அதை பார்த்தேன். அதனால் கர்மசாமி உண்மையிலே குழந்தை கிடைக்குமா கிடைக்காம பார்த்தேன். ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீராம்னு பேர் வைக்கணும். கால் சோதனையை வெல்லுவோம், சாதனை செய்வோம். அதனால் மருத்துவத்தை பற்றி பயப்பட வேண்டாம். அது உன்னை விட்டு கழிந்து விடும். குழந்தை பாக்கியம் உண்டு. ஸ்ரீராமனு பேர் வைக்கலாம். ஆவணியிலிருந்து தொடங்கும். வரக்கூடிய அமாவாசை புனிதமாக கருதி சாமி கும்பிடக்கூடிய காலம். வெற்றியாகுங்கள். தொழில் பார்க்கணுமா? நாங்கள் வெளியில் வேலை பார்க்கணும், தொழில் பாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தங்கச்சியாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு உத்தரவு தான். தஞ்சாவூர் தங்கச்சிங்க வா. தங்கச்சி தங்கச்சிங்க வா. சின்ன சொல்லிட்டான். இந்தா பக்கத்தில் வா. அடுத்த உத்தரவில் பேசுவோம். பொறுமையாக இருக்கு. சரி போய்ட்டான். பௌர்ணமிக்கு வாங்கப்பா. எஸ் ஓகே. தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெண்ணடியாள். பணம் வேணுமா? என்ன வேணும்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீரனார்னு ஒரு சில தெய்வங்கள் அந்த பக்கம் வராங்க. ஐயனார்னு ஒரு குரூப்பே இருக்குது. பேச்சுத்தாயின்னு ஒருத்தி இருக்கா.
காமாட்சியும் ஒருத்தி இருக்கா. இவைகள்லாம் இருந்தும் என் பணம் செலவழிஞ்சது எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் கருப்பசாமி என் வீட்டையும் வளர்த்து தரணும், அதில் வழக்கு இல்லாமல் ஆக்கி தரணும், வெற்றியாக்கி தரணும் என்பது உன்னுடைய கருத்து. காலில் வந்துட்டுவான். இவங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை தானக்கா அவனுக்கு பத்தியா இவ்வளோ சாதனையாக வந்து நிற்காங்க. இந்தா பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், நடக்கும். கருப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, என்னம்மா பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? அண்ணனுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கால் விடு, நல்ல விடல, நல்ல விடல, போப்பா போப்பா வெளியாரு. அடுத்து பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை நம்மாடு. உன் கட்டுமனைக்கு போனேன், 5 தலை நாகம் படம் எடுத்துருக்கு. நாகம் சொந்தமான கோயில் எங்கே இருக்குது? இப்போ நாகதோஷம் தர்ப்பதோஷம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கிறதுனால மங்கள காரியங்கள் கொஞ்சம் மனக்குறைகளாக இருக்குது. வெற்றியாக்கி தரேன், காலில் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? வேலையில் உள்ள பொண்ணு கிடைக்காது, படித்த பொண்ணு கிடைக்கும். வந்த பிறகு வேலைக்கு போவான். இந்த வெற்றி ஆகிக்கா நல்லா கம்ப்யூட்டர் செக்ஷன் படித்தவளாக இருப்பா. போ. கருப்பசாமிக்கு வாப்பா, என் மகனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவன். ஓய் கால் வந்துட்டு வரலாம். அண்ணே 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 சிப்பாய் அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர் ரொம்ப கெட்டு போச்சே. உன் மகன் ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிக்கான்ப்பா. ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிக்கான். எவன் என்ன கிடந்தாலும் சரி, யார் பாக்கெட்டில் ரூபா இருந்தாலும் சரி, அதை எடுத்து போய் அவன் குடிக்காமல் தூங்க மாட்டான். உத்தமன், நினைச்சதை நடத்தாமல் விடவே மாட்டான். பிடிவாதம் பிடிச்ச போய் உள்ளது. கால் வந்துட்டுவான். சோளக்காட்டு மூலையிலே சோடி 2 சேர்ந்து இருக்கு. அது மட்டும் இல்லை, தம்பிக்கு நல்ல சோடிகள் நிறைய. ஒரு பொம்பளை கூட்டமும் இருக்குது, ஒரு ஆம்பளை கூட்டமும் இருக்குது. ஒரு கல்யாணம் முடித்த வாட்டா பேசி பழகி பணம்லாம் ஹேன்னு விட்டான். சரிண்ணே, கால் விட்டுவான். தப்பா சொல்லுதுண்ணே. சரி இருந்து போகிறான் சின்ன பையன். இப்போ அவன் தான் அந்த உலகத்தில் எப்படி வாழ? உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா 3 மாதம் 90 நாள் அவகாசத்தில் திருத்தி தரேன். இந்தா காசு பணத்துக்கு கவலைலாம் ஆக்கி தரப்போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, நான் ஒரு தொழிலை நினச்சி முயற்சி பண்ணதேன், அதுக்கு எனக்கு வெற்றியாக நடக்கணும்னு கேட்டு வந்தது யார்? தொழில் சம்மந்தமாக முயற்சி செய்கிறேன், அது எனக்கு வெற்றியாக வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வெளிநாடு சொந்தமாக கேட்டு வந்தது யார்? பட்டுக்கோட்டை உத்தரவு. ஏன் ஃபாரின்? அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓப்பனாக பேசு. எதையோ சொல்லிட்டு வரணும்னு நினச்சி வரக்கூடாது. வெளிநாட்டை பற்றி உங்களுக்கு வெளிநாட்டில் அதில் வேலை ஒன்று நினைக்கிறீங்களா? அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா இருப்பான், ஆயுள் பலமாக இருப்பான். கருப்பசாமிக்கு கருப்பசாமி, என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பட்டுக்கோட்டை, உங்களுக்கு சொத்து என்ன பிரச்சனை? ஓகே, நீ காலை விட்டு வாப்பா. உன் டாக்குமெண்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முக்கியமான சில ஆட்கள் மூலமாக மறைத்து வைத்து அவங்களை சரி கட்டி மனதை திருப்பி வச்சுருக்காங்க. அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் உரிமைகளை நான் சொத்தை வாங்கி தந்தால் போதும்லாம். உன் மனைவி வாங்கி தரதுக்கு வருவான், மருமகன் தடுப்பான். அவனை வென்று தான் இவன் வரணும். அப்படி இல்லை என்றால் இவன் மேலே கவர்மெண்ட்டு ஒரு கேஸ் போடும். அதுக்கு பயந்து இவள் வந்து விடுவாள். அதை நான் வர வச்சு தரேன், காலன்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு ஜெயிக்கிறேன்ப்பா, வெற்றி உண்டு. சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க